வந்து நோட்டிபிகேஷன் வித் ரெக்கார்ட் டு ஷெட்யூல் ஆஃப் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்க டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களோட நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் வந்து கேட்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ப்ரீவியஸா சொன்னதுதான். ஸோ பார் எக்ஸாம் வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டே எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றது, க்ளோசிங் டேட் எப்போ அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தான் வந்து நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் 19 அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க, ஏஏபி 19. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார் எக்ஸாமினேஷன் 19க்கு வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து லாகின் இருக்கும். நீங்க புதுசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ல நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்து நீங்க வந்து நீங்க என்ன பாஸ்வேர்ட் செட் பண்றீங்களோ அதுதான் வந்து நீங்க லாகின் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு நீங்க வந்து